எக்காலம் முழங்கிட அவர் விண்ணேற்றம் அடைந்தார். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் விண்ணேற்றம் அடைந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை அகில உலக திருச்சபையோடு நாமும் இணைந்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா தொற்றினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தையே சீர்குலைக்கிற, ஆட்டி படைக்கிற இந்த சூழலை இந்த வரைக்கும் ஏறக்குறைய 54 லட்சம் பேர் உலகமெங்கும் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய நாட்டிலே 1,15,000க்கு மேற்பட்ட மக்கள் இன்று வரைக்கும் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் வாழ்கிற நம்முடைய பகுதிகளிலே, நம்முடைய மாநிலத்திலே ஏறக்குறைய 15,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த பாதிப்புக்குள்ளாகி சென்னையிலே ஒவ்வொரு நாளும் அதிகமான நோயாளிகள் புதிய தொற்று நோயாளர்களாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய இந்த சூழலிலே நமக்குள்ளே ஒரு பயம். லாக்டவுன் என்ற பெயரிலே அரசு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே நிறைய பேர் இந்த பாதிப்புக்குள்ளாக காரணம் என்ன? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நாட்டிலே இந்த கொரோனா லாக்டவுனின் 4ஆம் கட்டத்திற்குள் நாம் நுழையும் சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய அரசு கொரோனாவுடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தியது. ஆக இந்த கொரோனா அழியும் அழியாது என்ற பேச்சிற்கு இடமில்லை. இந்த உலகிலே பிறகு 33 ஆண்டுகள் தம்முடைய சீடர்களோடு வாழ்ந்து இந்த இறையாட்சி பணியை செய்து பாடுகள் பட்டு உயிர்த்த இயேசு இந்த உலகோடு வாழ நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள் அல்லது நான் இல்லாமல் வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நம்மிடமிருந்து விடை பெறுகிறார். இந்த நாளில் நம்முடைய இயேசுவின் மனிதலையும் அந்த மனிதல் வெளிப்படுத்திய இறைமையும் நாம் கொண்டாடுகின்றோம். விண்ணேற்றம் ஏன் என்பதற்கான விடையை நம்முடைய இறையில் 3 நிலைகளிலே புரிந்து கொள்கிறது. முதலாவதாக, இயேசுவின் மண்ணுலக வாழ்வு முடிந்து இன்று அவர் தன்னுடைய தந்தையின் இல்லம் திரும்புகிறார், மாட்சியும் ஆற்றலும் பெறுகின்றார். இரண்டாவதாக, இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு திருத்தூதர்கள் இயேசுவின் பணியை தொடர்கின்றார்கள். மூன்றாவதாக, தூய ஆவியார் வருகைக்கான தயாரிப்பாக இந்த விண்ணேற்பு பெருவிழா அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த விண்ணேற்ற பெருவிழாவை அல்லது விண்ணேற்றத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் எல்லாருமே பழரசம் சாப்பிட்ருப்போம். பலவிதமான ஃப்ரூட் ஜூஸ் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பிடித்தமாக இருக்கலாம். உதாரணமாக ஆரஞ்சு ஜூஸ். நம்ம அந்த ஆரஞ்சு பழரசம் தயாரிக்கணும் வச்சுக்கோமே, அந்த பழரசம் நம்முடைய கைக்கு வந்தவுடன் ஆரஞ்சு மறைந்து விடுகிறது. அந்த ஆரஞ்சு மறைந்து விட்டாலும் நம்முடைய கையிலே பழரசம் இருக்கிறது. நம்மோடு இருந்த ஆரஞ்சு நமக்காக அந்த பழரசமாக மாறி இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆரஞ்சு போய்விட்டது என்று வருத்தப்படுவதெல்லாம் மாறாக அது பழரசமாக இன்று நம்முடைய கையில் இருக்கிறது என்று மகிழ்ந்து அதை பருகி அதனால் ஊட்டம் பெறுவதே. ஆக இயேசுவின் ஊட்டம் இன்று நம்மிடையே இருந்தால் நாம் நம்முடைய விண்ணேற்றத்திற்கான வழியும் அதுதான். அந்த ஊட்டத்துடன் வாழ பழகிக்கொள்வதுதான் சால்பு. 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி போர்ச்சுகல் மாநகரத்திலே பாத்திமா என்ற ஊரிலே அன்னை மரியாள், லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ் என்ற 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார். உடல் முழுவதும் ஒளிக்கதிர் பாய அழகு பெண்மணி மரியாள் லூசியாவிடம் உரையாடுகிறார். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் மோட்சத்திலிருந்து வருகிறேன் என்று மரியாள் பதிலுரைத்தார். நாங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு, நீங்கள் தொடர்ந்து 6 மாதம் இந்த இடத்திற்கு வர வேண்டும், ஒவ்வொரு மாதமும் 13ஆம் நாள் இதே இடத்திற்கு வர வேண்டும், அப்படி என்றால் நாங்கள் 3 பேருமே மோட்சத்துக்கு போவோமா என்று அந்த 3 சிறுமிகள் கேட்டார்கள்.
நீங்கள் 3 பேருமே மோட்சத்துக்கு போவீர்கள் என்று மரியாள் பதிலளித்தார். இந்த திருக்காட்சி முடிந்த பிறகு திருப்பயணிகள் அனைவரும் ஒன்று கூடி சிறுவனாக இருந்த அந்த பிரான்சிஸிடம் உரையாடுகிறார்கள். நீ எதிர்காலத்திலே யாராக மாற வேண்டும் என்று நினைக்கிறாய்? தச்சு தொழில் செய்வாயா, அல்லது ஆர்மியிலே நீ பணி செய்வாயா, மருத்துவ படிப்புகள் படிக்க செல்வாயா என்று பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே அவர்கள் அந்த கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் பிரான்சிஸ் திருப்பயணிகள் சொன்ன அந்த பதிலானது நம்மை வியக்க வைக்கிறது. நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும், விண்ணகம் போக வேண்டும் என்று பதிலளித்தான். நான் சாக வேண்டும், விண்ணகம் போக வேண்டும். நாம் அனைவரும் சாகக்கூடாது, ஆனால் விண்ணகம் செல்ல வேண்டும். நாம் அனைவரும் துன்பப்படக்கூடாது, ஆனால் மாட்சியை பெற வேண்டும். நாம் அனைவரும் வேலை செய்யக்கூடாது, ஆனால் நினைத்த அனைத்துமே நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் அனைவருமே உழைக்கக்கூடாது, ஆனால் உழைப்பின் பலனை பெற வேண்டும். அன்புக்குள்ளே, இயேசுவின் விண்ணேற்றம் அவருடைய உயிர்த்தெழுதலின் நிறைவாக இருக்கிறது. அது இந்த உலகையும் மாந்தரையும் விட்டு விலகி அவர் இன்னொரு உலகுக்கு சென்று விட்ட நிகழ்வு அல்ல. மாறாக அது இந்த மனுலகோடும் வானரோடும் அவர் தம் மனிதராதலில் கொண்ட அந்த உறவின் நிறைவு நிலையும் உடனிருப்பின் உச்சநிலையும் ஆகும். ஏனெனில் விண்ணேற்றம் என்பது மனிதராதலே தம்மையை வெறுமையாக்கிய அவர் இறை தந்தையுடன் முழுமையாக ஒன்றுபட்டு அவருடைய உயிரளிக்கும் உடனிருப்பிலும் வாழ்வளிக்கும் வல்லமையிலும் முழுமையாக பங்கு பெறுவதுதான். விண்ணுலகம் என்பது நாம் ஏறி செல்ல வேண்டிய இன்னொரு இடம் அல்ல, அது நாம் வளர வேண்டிய நிறைவு நிலை, இறை மனித இயற்கை உறவுகளின் உச்ச நிலை. இயேசு விண்ணகம் சென்றார். அவருடைய சீடர்களும் உலகம் எங்கும் செல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். இயேசுவின் பணி முடிந்தது, திரு அவையின் பணி தொடங்குகிறது. சீடர்கள் இத்திசையும் சென்று போதிக்க வேண்டும், அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இயேசுவை உலகெல்லாம் சென்று பறைசாற்ற வேண்டும். மண்ணுலகிலே இறுதி எல்லை வரை இயேசுவின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, வார்த்தை மனுவுருவானது கிறிஸ்துவின் பிறப்பு விழாவிலே. மனுவுருவானவர் மகிமை பெற்றது உயிர்ப்பு பெருவிழாவிலே. மகிமை பெற்ற அவர் மீண்டும் வார்த்தை வடிவம் பெற்றது இன்று நாம் கொண்டாடுகிற இந்த விண்ணேற்பு பெருவிழாவிலே. இயேசு உயிர்த்தபின் 40 நாட்கள் உலகிலேயே இருந்து ஆங்காங்கே தோன்றி காட்சி அளித்தார். இயேசு உயிர்த்து விட்டார் என்ற அந்த மாபெரும் உண்மைக்கு அடையாளங்களும் சான்றுகளும் அதிகமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த 40 என்ற எண்ணானது விவிலியத்திலே மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. நோவா காலத்திலே 40 நாட்கள் கடவுளின் கோபத்தினால் உலகில் வெள்ள பிரளயம் ஏற்பட்டு உலகையை அழித்தது. 40 ஆண்டுகளில் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். 40 ஆண்டுகள் மோயிசன் பாலினத்திலே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்துகிறார். 40 நாட்களிலே நினிவே நகர மக்கள் திருந்தாவிட்டால் அந்த நினிவே நகர மக்கள் அந்த நகரம் அழிக்கப்படும் என்று யோனா இறைவாக்கினால் எச்சரிக்கப்படுகிறார்கள். 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு பால் நிலத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விண்ணேற்றம் அடைந்த இயேசு 40 நாட்கள் கழித்து தமது சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின்பு தந்தையின் வலப்பக்கத்திலே தன்னுடைய முழு வல்லமையோடு வீற்றிருக்கிறார். இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம யாருமே பிரிக்க முடியாது. ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 34 முதல் 35 வரை உள்ள இறைவார்த்தையிலே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது யார்? சாவா, துன்பமா, வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா? எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. அவர் வானதூர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளுடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார். பேதுரு முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுபத்தியாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமைமிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்திலே இவர் பெருமைமிக்க கடவுளுடைய வலப்பக்கத்தை வீற்றிருக்கிறார். ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளுடைய வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார். இவர் பெருமைமிக்கவருடைய அரியனுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு எதற்காக விண்ணேற்றம் அடைந்தார்? ஏன் இயேசு விண்ணேற்றம் அடைய வேண்டும்? விண்ணேற்றம்
விண்ணேற்பு, இந்த இரண்டுடைய வித்தியாசத்தை திருப்பலி முன்னில் நான் சொன்னேன். இயேசு தானாகவே விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டார். அன்னை மரியாள் கடவுளால் விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டார். அன்பானவர்களே, இயேசு எதற்காக விண்ணேற்றம் அடைந்தார் பார்க்கிற பொழுது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 2 முதல் 3 இறைவார்த்தையிலே நமக்கெல்லாம் ஒரு உறவிடத்தை தயார் செய்வதற்காக அவர் விண்ணேற்றம் அடைந்தார். இரண்டாவதாக திருத்தூதர் யோவான் முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுவதற்காக இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். விவிலியத்திலும் சரி பாரம்பரியத்திலும் சரி ஒரு சிலருடைய புண்ணிய சாட்சியம் வாழ்க்கையை முன்னிட்டு உடலோடு அவர்கள் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். தொடக்கல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23 முதல் 24 இறைவார்த்தையிலே ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். இது விவிலியத்திலே நமக்கு இருக்கிறது. எடுத்து படித்து பாருங்கள். இன்றைக்கி அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தாரு. அவர் உயிரோடு கடவுளிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இரண்டாவதாக எலியா, 2 அரசர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எலியா சுழல் காற்றிலே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மூன்றாவதாக நம்முடைய பாரம்பரியத்திலே அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலே இயேசு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்தார். ஆக இன்றைய நாளிலே 3 சிந்தனைகள். முதலாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களோடு உடனிருந்து தன்னுடைய உடனிருப்பை பகிர்ந்து கொள்கின்றார். விவிலியத்தை நான் படிக்கிற பொழுது ஏன் இந்த 40 நாட்களுமே நற்செய்தியாக நான் வாசித்தோம், கடந்த நாட்களில் வாசித்தோம். இயேசு எப்படி தான் இறந்து உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களோடு தன்னுடைய உடனிருப்பை பகிர்ந்து கொண்டார் என்று ஏறக்குரிய 8 முறை நாம் பார்க்கின்றோம். உயிர்த்த நாள் மட்டும் 6 முறை, அந்த உயிர்த்த நாளில் மட்டும் 6 முறை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். முதலாவதாக யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உயிர்ப்பின் முதல் சாட்சியாக மகதலே மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். பொதுவாக யூத கலாச்சாரத்திலே ஒரு பெண்ணுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு பெண் சாட்சி சொன்னார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மகதலே மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தால் அதிகாலையிலே அவருடைய உடலை பார்ப்பதற்காக வந்த பொழுது இயேசு தன்னுடைய உடனிருப்பை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, தான் பாவியாக இருந்தாலும் கூட அவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற தாகம் அவர் இயேசுவின் உடனிருப்பை உணர அவருக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. இரண்டாவதாக, ஒரு சில பெண்கள், மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யாக்கோபின் தாய் மரியாம், சலோமி மற்றும் ஒரு சில பெண்கள் இயேசுவின் உடலை பார்க்க கல்லறைக்கு செல்கிறார்கள். அங்கே இயேசு அவளுக்கு முன் தோன்றி அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அந்த பெண்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். இரண்டாவதாக, பெண்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவதாக, பொதுவாக நாம் எம்மாவூஸ் சீடர்கள் என்று சொல்வோம். ஆனால் பவுலுடைய கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 15ஆம் அதிகாரம் 4 முதல் 5 உள்ள இறைவார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலிலே பேதுருவுக்கும் அதற்கு பிறகு 11 சீடர்களுக்கும் தோன்றினார். அது மட்டுமல்ல, லூக்காஸ் நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 34ஆவது வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுருவுக்கும் ஆண்டவர் தோன்றினார். ஆக மூன்றாவதாக பேதுருவுக்கு உயிர்த்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். நான்காவதாக மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே 2 சீடர்கள் வயல்வெளியிலே சென்ற பொழுது வேற்று உருவிலே பார்த்தார்கள். அந்த 2 சீடர்களுடைய பேர் கொடுக்கப்படவில்லை. மார்க் நற்செய்தி அந்த பகுதியை நான் பார்க்கின்றோம். அவர்களும் வந்து சொன்னார்கள், நாங்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டோம். ஐந்தாவதாக, அதே நாள், இந்த நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த அந்த நாளிலே நாம் பார்க்கணும், அதிகாலையிலிருந்தே பல மனிதர்களுக்கு காட்சி கொடுத்த உயிர்த்த ஆண்டவர் மாலையிலே எம்மாவூஸ் சீடர்கள் விரக்தியோடு
அவர்கள் தங்களுடைய விரக்தியை ஒருவர் மற்றோடு பகிர்ந்த அந்த வேளையிலே இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். ஒரு வழிபோக்கனை போல அவர்களோடு உரையாடி கொண்டு சென்றாலும் கூட நாம் பார்க்கின்றோம், அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது அந்த நற்கரணையிலே இவர்தான் இயேசு என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் மறுபடியும் அவர்கள் இயேசுவை சந்திக்க ஓடினார்கள் என்று பார்க்கிறோம். ஆறாவதாக, அதே நாள் அந்த 11 சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி இருந்த பொழுது இயேசு ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ஆக இந்த முதல் நாளிலே இயேசு உயிர்த்த அந்த நாளிலே தன்னுடைய சீடர்களுக்கு 6 முறை இயேசு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். அடுத்ததாக 7ஆவதாக தோமா, அதாவது இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது தோமா இல்லை, ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்தார் என்று அந்த செய்தியானது அவருக்கு சொல்லப்பட்ட போது தோமா சொல்கிறார், அவருடைய கைகளிலும் லாவிலும் கால்களிலும் என்னுடைய விரலை இட்டால் ஒழியே நம்ப மாட்டேன். நான் பார்க்கிறோம். 8ஆவதாக மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமாவிடம் தோன்றி, தோமாவே இதோ என் கைகள், உன் விரலை இடு, இதோ என் விலாவு, உன் விரலை இடு, நீ நம்பிக்கையற்றவனாகிறாதே என்று சொன்ன பொழுது நாம் பார்க்கணும், தோமா என் ஆண்டவரே என் கடவுளை என்று சொல்லி அவர் இறுக்கமாக இயேசுவை பற்றி கொள்கிறார். இறுதியாக திபேரிய அந்த கடற்கரை அருகிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி தருகின்றார். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று சொல்லி தாங்கள் செய்த அந்த பழைய தொழில், அந்த மீன்பிடி தொழிலுக்கு சென்ற பொழுது இரவெல்லாம் அவர்கள் அந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டாலும் எதுவுமே கிடைக்காமல் விரக்தியாக வரக்கூடிய அந்த வேளையிலே இயேசு ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே உங்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா? இயேசு ஆண்டவர் உங்களுடைய வலைகளை எடுத்து வலப்பக்கமாக போடுங்கள் சொல்லுகின்றார். அவளுக்கு அதிகமான மீன்கள் 153 மீன்கள் கிடைத்தது என்று நான் பார்க்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடனிருப்பை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதற்காக இந்த உடனிருப்பை இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று நான் பார்க்கிற பொழுது 40 நாட்கள், அதாவது இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக முதலாவதாக இறந்த நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்பதை தெரிவிப்பதற்காக, இரண்டாவதாக அந்த சீடர்கள் இயேசுவின் பாடுகளை பார்த்து நொந்து போய் பயத்திலே இருந்த அந்த சீடர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக, அவருடைய பயத்தை போக்குவதற்காக இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். மூன்றாவதாக திருச்சபையை அந்த சீடருடைய கரங்களிலே ஒப்படைப்பதற்காக, திருச்சபையை உங்களுடைய கரங்களிலே நான் ஒப்படைத்து விட்டேன், நீங்கள் புறப்பட்டு சென்று இந்த நற்செய்தியை அறிவியுங்கள், நம்பிக்கை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு ஒரு நம்பிக்கையை, தைரியத்தை ஊட்டுகின்றார். இரண்டாவதாக விண்ணேற்றம் அடைவதற்கு முன் கட்டளை கொடுக்கின்றார். நீங்கள் உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியான் பெறால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்ற அந்த வாக்குறுதியை இயேசு ஆண்டவர் கொடுக்கின்றார். மூன்றாவதாக இவற்றையெல்லாம் சொன்ன பின்பு இயேசு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்தார். அன்புக்குரிய இந்த விண்ணேற்றம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மாட்சிமையை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய பணியை நிறைவு செய்து தந்தையுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, மாட்சியடைந்த ஆண்டவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லி, தந்தை எனக்கு கொடுத்த பணியை நான் முடித்து விட்டேன், நான் மீண்டும் வருவேன், ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் விண்ணகத்துக்கு செல்லுகிறேன், நான் விண்ணகத்துக்கு சென்றாலும் நான் மீண்டும் திரும்ப வருவேன் என்ற அந்த மிகப்பெரிய அந்த வாக்குறுதி நமக்கு கொடுக்கின்றார். எனவே நீங்கள் எருசலேமுக்கு செல்லுங்கள், ஏனென்றால் அதுதான் நற்செய்தி அறிவிப்பின் மையம் என்று சொல்லி அந்த சீடர்களை திடப்படுத்துகின்றார். மூன்றாவதாக நாம் அந்த சீடர்களைப் போல இயேசுவின் விண்ணேற்றத்தை அண்ணாந்து மட்டும் பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை, இனிமேல் விண்ணை நோக்கி பார்க்க தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு விட்டு சென்ற அந்த பணியை இந்த மண்ணிலே நாம் செய்ய வேண்டும். ஆக இந்த விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் ஆண்டவர் மீண்டும் திரும்பி வருவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை
இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய உயிருள்ள பிரசனத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தது போல, கலங்கி போய் வாழ்க்கையிலே விரக்தியிலே துவண்டு போயிருந்த அந்த சீடர்களுக்கு தன்னுடைய பிரசனத்தின் மூலமாக ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்தது போல, நம்முடைய வாழ்க்கை சூழலில் கூட இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக அகில உலகமே துவண்டு போய் வலுவிழந்து என்ன செய்வது தெரியாமல் பரிதவிக்கின்ற இந்த சூழ்நிலையை இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். நான் செல்லுகிறேன், இது இந்த நாட்கள் நான் உங்களோடு இருந்திருக்கேன், நான் செல்லுகிறேன், நான் மீண்டும் வருவேன் என்ற அந்த புதிய நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறார். எனவே நான் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. விண்ணேற்றமடைந்த ஆண்டவருடைய அந்த உயிருள்ள பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்புவோம். விண்ணேற்றமடைந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வரக்கூடிய நாட்கள், குறிப்பாக இந்த கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகமாக நான் வாழ்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்குரிய நாட்களாக இருக்க, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க, நாம் இந்த நாளிலே பக்தியோடு விண்ணேற்றமடைந்த ஆண்டவர் நோக்கி உருக்கமாக ஜெபிப்போம். ஆமீன்.